அப்பதான் நம்ம பார்க்க முடியும். கடவுளே, பரம்பொருளே, அந்த அபூர்வன் யாரு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அத அனுப்பி வைங்க. எனக்கு உதவி பண்ணுங்க ஈசனே, எனக்கு உதவி பண்ணுங்க பரமேஸ்வரா. பவானி, அபூர்வன் வரத்துக்கு சில சமயம் ரொம்ப நேரம் ஆகும். ஆனா தபிஷா நம்ம கிட்ட இப்ப டைம் இல்ல. வீராக்கு என்ன ஏதாச்சுன்னு நம்ம சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். நாம அவனை பழையபடி மாத்தலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைம் இல்ல. உங்களை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அபூர்வனே. என் கணவனுக்கு எதிராக பெரிய கொடுமை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது என்ன, அதை யாரு பண்றாங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என் கல்யாணம் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு உதவி யாரும் இல்ல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என் பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நான் கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ். பவானி, அபூர்வன் வர மாதிரி எனக்கு தோணல. இதெல்லாம் ஃப்ராட். எதுவும் வர மாதிரி தெரியல. வாங்க போலாம். பவானி, பவானி எழுந்துரு. பவானி, இவங்க சொல்றதும் சரிதான். நம்ம இனிமேலும் இங்க இருந்து டைமை வீணடிக்க வேண்டாம். வா, இங்க இருந்து போயிடலாம். இல்ல, ஆனா வேற ஏதாவது வழி இருக்கலாம்ல? வேற ஏதாவது வழி இருக்கலாம். ஐடியா சொல்லுங்க தபிஷா. வீரா, நம்ம வெளியில போய் வேற ஏதாவது வழி தேடலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். பவானி, அபூர்வன் வந்துட்டார். சொல்லு, என்ன தேடி எதுக்காக வந்திருக்க நாகேஸ்வரி? அட, என்னடா இது, பகல்லே இருட்டிடுச்சு. பாவானேன்னு பாப்போம். ஓ நோ, இது எப்படி சாத்தியமாக்கும்? இன்னைக்கு ஏதாவது கிரகணமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா பகல்லே இப்படி இருட்டிடுச்சு. எனக்கு வேற டே மென்டல், எதுக்கு கொட்டாவி விடுற? உண்மையாவே ராத்திரி ஆயிடுச்சா என்ன? ஏதோ தப்பா படுது. வீரான பாத்துக்கலாம், வா. பாத்துக்கணுமா? சரிங்க, பாரு. லீலாமாலாவை கூப்பிடலாம், அப்பதான் நல்லா பாத்துக்க முடியும். அவங்க அம்மா கூட 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங்கா? என் யாராவது கிரகணத்தன்னைக்கு ஷாப்பிங் போவாங்களா? என்னடா இது? வா வீரா, எழுந்திரி, வா, கண்ணு தோற. என்ன ஆச்சு? எதுக்காக ஆச்சரியப்படுற? நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நாகேஸ்வரி. சத்யுகத்திலிருந்து வந்திருக்க ஆதி நாகினி, கழுகுகளோட மிகப்பெரிய எதிரி. அது நீதான நாகினி? கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. நீ எப்படி ஒரு கழுக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ ஒரு நாகத்தை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அது அப்ப இருந்த சூழ்நிலைய விடு, கல்யாணத்தை பத்தி பேசு. நீ ஒரு நாகத்தை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அது என் நாகத்துக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சேன். அப்புறமும் எதுக்கு நீ ஒரு கழுக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பழி வாங்க கட்டிக்கிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் வீரா தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் உண்மை இல்ல. சொல்ல போனா அவன் எந்த தப்பும் பண்ணல. இதுதான் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் வீராவை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா அவன் உன்னை வலுக்கட்டாயமா தானே கல்யாணம் பண்ணான். ஆனா அதுக்காக நீ அவனை தாக்கி அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கணும், இல்லையா? ஆனா அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை, விதி, காலம், இது எல்லாமே வெறும் கதை தான் அப்படின்னு சொல்லி உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க நாகினி. புரியலையே. அதாவது இதையெல்லாம் விட உயர்ந்தது ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்மளுடைய சக்தி வாய்ந்த மனசு. அப்ப விதி